ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்துக்காது. கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கு, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மட்டும்தான். இந்த 3 மாதங்களில் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஏதாவது முன்னேற்றம் வருமா சாமி, 2025 நல்லது நடக்க போகுதுன்னு எல்லா ஜோசியக்காரங்களுமே சொன்னாங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வரக்கூடிய 3 மாதங்களும் அடுத்து 2026 வரக்கூடிய முதல் 3 மாதங்களையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர
பயிற்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய போறாருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்திற்கு கடகராசிக்காரங்க போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது போன மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனுடைய பலன்களும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு கிடைக்கிற சம்பளத்துக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது. உங்கள் கூடயே இல்லை உங்களுக்கு அப்புறமோ வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்பவுமே மன வேதனை பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா கடகராசியில் ஆண்களாக பிறந்தோம், வேற ஏதாவது பக்கத்து ராசியில் பிறந்திருந்தோம்னா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே, வயசு 30 ஆகி போச்சு, 33, 35, 38 ஆகி போச்சு, பொண்ணு தர மாட்டுறாங்க, அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போனால் கூட ஏதாவது கெடுத்து விடுறதுக்கு நிறையா பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய அவர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில்
குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனி மூலமாக காதலில் பெரும்பாலும் தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான். ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ரொம்பவும் கிட்டத்தட்ட பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு வீழ்ச்சி சந்திச்ச ராசினா அது கடகராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுங்க. இந்த அக்டோபர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு, புதிய நண்பர்கள், புதிய காதலி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது. இத்தனை நாட்களாக என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும். புதிதாக நபர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வரப்போகிறாங்க. இவர்கள் மூலமாக ஒரு வழிகாட்டுதலோடும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை விரைவில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. கடகராசிக்காரங்க ஏதாவது ஒரு மன கஷ்டம், மன குமுறல், சங்கடம் போன்றவை இருக்கலாம். ஆனால் அது படிப்படியாக தீருங்க. பெரிய இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சந்தோஷம் உண்டாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். குருமார்களின் அனுகூலம் கிடைக்கும். தாயார் சொல்வதை கேட்கக்கூடிய கடகராசினருக்கு பெரிய வெற்றிகள் உண்டாகும். முதுகு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதாரணமாக இருந்தால் கூட மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. குரு அதிசாரத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். எதிரிகள் பலமாக இருப்பார்கள் என்பதால் சத்ரு சம்ஹாரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இதன் மூலமாக எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுத்துடும். அதிலிருந்து வெளிவரக்கு அனுகூலம் ஏற்படுங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளால் மேன்மை அடையுங்க. மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. பழைய கடன்களை அடைத்தி முடிப்பீங்க. அதற்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். எதிரிகள் எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களை கார்னர் செய்தாலும் வெற்றியை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரங்கள், கௌரவங்கள் உண்டாகும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கும் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்குங்க. சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் மனம் அலைப்பாயாமல் இருக்க வேண்டும். கோளார் பதிகத்தை தொடர்ந்து படிப்பது சிறந்த பரிகாரமாக அமையுங்க. தினந்தோறும் கோளார் பதிகத்தை கேட்க கேட்க எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் அவை பனி போல விலகும். மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நான் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த தினந்தோறும் கோளார் பதிகத்தை கேட்க கேட்க எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் அவை பனி போல விலகும். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நான் உங்களுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை சொல்லியிருக்கேங்க. பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பலன்கள் சூப்பராக அமையும். வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.